பறவைகள் பேரவையில் எடுத்த முடிவு பற்றிய ஒரு கதை. ஒரு காட்டில் கிளிகள், மயில்கள், காகங்கள், நாரைகள், கழுகுகள், பூஞ்சிட்டு பறவைகள் போன்ற பல வகையான பறவைகள் வாழ்ந்து வந்தன. எல்லோரும் வெவ்வேறு நிறங்களிலும் குரலிலும் இருந்தாலும் சுதந்திரமாக வானத்தில் பறந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் காட்டிற்கு பறவைகளை பிடிக்கும் வேடன் ஒருவன் வந்தான். அவன் பறவைகள் மீது அவன் கொண்டு வந்த வலை வீசி சில பறவைகளை பிடித்து ஒரு பம்பரத்தில் அடைத்து வைத்தான். அதைப் பார்த்த மற்ற பறவைகள் அங்கிருந்து தப்பித்து பறந்து சென்றன. பின்னர் அந்த நாள் இரவு ஒரு பெரிய பறவைகள் பேரவை கூட்டி எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்து பேசின. அதில் கிளி கேட்டது, நம்மில் சிலரை வேடன் பிடித்து விட்டார்கள், நாம் என்ன செய்யலாம் என்று. அதற்கு மயில் சொன்னது, நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பறவையும் தனித்தனியாக பறந்தால் நம்மை எளிதில் பிடித்து விடுவார்கள். எனவே கழுகு சொன்னது, நாம் நம் கூட்டையும் மரங்களையும் பாதுகாப்பதற்கான முறைகளை கண்டறிய வேண்டும். அதற்கு காகம் சொன்னது, வேடன் வலையை இங்கே வைக்கிறான் என்பதை கவனிக்கலாம். அதன் பிறகு பறவைகளுக்கு எச்சரிக்கையாக கூவலாம். அவர்கள் முடிவு செய்தது ஒன்று, நாம் பல்வேறு பறவைகள் என்றாலும் ஒன்றுபட்டால் பாதுகாப்பாக வாழ முடியும். அடுத்த முறையில் வேடன் வலை வீசும்போது ஒரு பறவை கூவி எச்சரிக்கை செய்தது, அபாயம், அபாயம் என்று கத்தியது. உடனே எல்லா பறவைகளும் விலகி வலையில் இருந்து பறந்து சென்றன. வேடனுக்கு ஒரு பறவையும் கிடைக்கவில்லை. பின்னர் எல்லா பறவை ஒரு முடிவு செய்தன. அந்த நாளிலிருந்து பறவைகள் தினமும் காலை ஒரு சுற்றுப்பயணம் செய்து வேடனின் வலைகளின் அபாயங்கள் உள்ள இடங்களைப் பார்த்து மற்றவர்களுக்கு எச்சரிக்கை கூற ஆரம்பித்தன. இதனால் ஒரு வகையான பறவைகளுக்கான காவல் அமைப்பு உருவானது. பின்னர் அனைத்து பறவைகளும் ஒற்றுமையாக வாழ்ந்தன.